வணக்கம். இந்த வாரம் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. அதில் லப்பர் பந்து அப்படிங்கிற படமும் ஒன்று. இன்னும் ஒன்றுன்னு சொல்கிறத விட முக்கியமான படம் அப்படின்னு சொல்லணும். கனா படத்தில் உதவி டைரக்டராக இருந்த அருண்ராஜா காமராஜருடைய டைரக்ஷனில் வந்த சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் வந்த அந்த படத்தில் உதவி இயக்குனராக இருந்தவர் தான் முதல் படமாக லப்பர் பந்து படத்தை எடுத்திருக்காரு. கனா படத்துலையும் கிரிக்கெட்டு தான், இந்த படத்துலையும் கிரிக்கெட்டு தான். ஆனால் அந்த கிரிக்கெட் சொல்ல வந்த விஷயம் வேற, இந்த கிரிக்கெட் சொல்ல வருகிற விஷயம் வேற. இதுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் நடித்த நெஞ்சுக்கு நிதி படத்துக்கு வசனம் எழுதினதுலேயே யார் யாது அப்படின்னு எல்லாரையும் தேட வச்சவர், பேருக்கே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட வச்சவர். அப்பேற்பட்டவர் தான் தமிழரசன் பச்சமுத்து. அவர் இயக்கத்தில் வந்திருக்கிற லப்பர் பந்து எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு பெரம்பலூர் மாவட்டம் மாதிரியான ஒரு ஊர், கடலூர் மாவட்டம் மாதிரியான ஒரு ஊர். முதல்ல இந்த பின்தங்கிய இந்த மாவட்டங்களை கதைக்களமாக எடுத்துக்கிட்டதுக்கே ஒரு சபாஷ் சொல்லணும். அநேகமாக இந்த மாவட்டத்தை ஏதோ ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவராக தான் இயக்குனர் இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த கடலூர் நேட்டிவிட்டியை ரொம்ப பிரமாதமாக காமிச்சிருக்காங்க. அதே போல் பெரம்பலூர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் லேசாக காட்டப்பட்டிருக்கும். ஏன்னா முழுக்க முழுக்க இந்த பக்கம் வந்துடுவாங்க. இங்கே அட்டகத்தி தினேஷ் அவர் ஒரு கிராமத்தில் இருக்கிறவர். அவர் கிரிக்கெட் வீரர், கிரிக்கெட் பைத்தியம். கிரிக்கெட்னா என்ன வேணாலும் செய்வார். அப்படிப்பட்டவர் கிரிக்கெட்டில் விளையாண்டு ஜெயிப்பார். அவருக்கு +2 படிக்கும் போதே காதல் திருமணம் நடந்துடும். அந்த +2 படிக்கும் போதே காதல் திருமணம் நடந்துட்டதுனால ஒரு 40 தொடும்போதே அவருக்கு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கும், ஸ்கூலில் படிக்கிற பொண்ணு இருக்கும். அப்படிங்கிற மாதிரி குடும்பம். இதே போல் இங்கே வளர்கிற ஹரிஷ் கல்யாண் அவரும் ஒரு கிரிக்கெட் வீரர். இங்கே ஒரு திறமைசாலியை இன்னொரு திறமைசாலி ஒத்துக்க மாட்டான், இன்னொரு திறமைசாலியை ஒரு திறமைசாலி மனம் திறந்து பாராட்ட மாட்டான். அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுதான் இந்த கிரிக்கெட்டினுடைய முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இதில் ஒரு கிளாஷ் ஒன்று நடக்கும். அந்த கிளாஷ் அட்டகத்தி தினேஷுக்கும் ஹரிஷ் கல்யாணுக்கும் ஒரு கிளாஷ் நடக்கும். அப்படி நடக்கிற கிளாஷ் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துச்சு, 2 பேரும் முறுக்கிக்கிறதும் மூஞ்ச காமிக்கிறதும் அடிதடியில் இறங்குறதும் எங்கே போய் முட்டிக்குது அப்படின்னு பார்க்கறது தான் இந்த படத்தினுடைய சுவாரஸ்யம். அட்டகத்தி தினேஷோட மகளாக வந்திருக்கிற அந்த பெண் ரொம்ப பிரமாதமான, துடிப்பான, ரொம்ப இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அவருக்கு காதலனாக வருகிற ஹரிஷ் கல்யாணுடைய நடிப்பும் ரொம்ப அற்புதமாக இருக்கு. தேவதர்ஷினி நடிப்பும் நல்லா தான் இருக்குனாலும் இன்னும் கொஞ்சம் அவங்கள பயன்படுத்தியிருக்கலாமே அப்படின்னு தோணுது. ஆனால் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஸ்கோர் வாங்கியிருக்கிறது அப்படின்னு பார்த்தா ஹரிஷ் கல்யாணம் அட்டகத்தி தினேஷும் முதலிடத்துல நிற்கிறாங்க. 2 பேருக்குமே முதலிடம் கொடுத்தாகும். 2 பேருடைய எக்ஸ்பிரஷனும் அவ்வளவு அழகா இருக்கு. ஹரிஷ் கல்யாண் பார்க்கறதுக்கு சிட்டி சப்ஜெக்டுக்கு உரிய ஆள் தான்னாலும் கூட இந்த படத்துல ஒரு வில்லேஜ், நகரமாகவும் இல்லாம கிராமமாகவும் இல்லாம நடுவாந்திர ஊரை சேர்ந்தவராக தன்னுடைய பாடி லாங்குவேஜை அவ்வளவு அழகா மாத்திட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் தொடர்ந்து கதை கேட்கிற விஷயமும் யாரோ நல்ல செட்டா அதெல்லாம் ஒரு அமைப்பு டீம் ஒன்று கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹரிஷ் கல்யாண் நல்லா கதையை தேர்வு செய்து அடுத்தடுத்த ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த படத்துலையும் அப்படியான கிரிக்கெட் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதே போலதான் அட்டகத்தி தினேஷும். முதல்ல இந்த கேரக்டருக்கு அட்டகத்தி தினேஷ் ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். ஏன்னாக்க ஒரு வயசானவராகவும் இல்லாம இளைஞனாகவும் இல்லாம இருக்கிற லேசா நரைத்திருக்கிற ஒரு கேரக்டர்ல ஒரு கதாநாயகிக்கு அப்பாவா நடிக்கிற ஒரு கதாபாத்திரம்னாக்க யாரா இருந்தாலும் வேணாம்னு சொல்லுவாங்க. ஆனா அட்டகத்தி தினேஷ் ரொம்ப அதை அழகா எடுத்துக்கிட்டு பிரமாதப்படுத்தியிருக்காரு. அவருடைய ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனும் நடை உடையும் அவ்வளவு பிரமாதமா இருக்கும். அதுவும் பிரிந்துவிட்ட மனைவியினுடைய புடவையை வைத்துக்கொண்டு அவர் படுத்திருக்கிறதும், அவருடைய சட்டையினுடைய வாசத்தை அங்க மனைவி முகர்ந்து பார்த்து வேதனைக்கு உள்ளாகிறதும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். 2 பேரும் சந்திக்கும் போது திரும்ப உண்டாகும் போது, ஏன் என்னை விட்டுட்டு போன, என்னை அது மாதிரிலாம் விட்டுட்டு போகக்கூடாது நீனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த கணவனுக்குள்ளார இருக்கிற குழந்தைமையும், இது மாதிரிலாம் அழக்கூடாது நீனு அப்படின்னு சொல்லும்போது அந்த மனைவிக்குள்ளார இருக்கிற ஒரு தாய்மையும் ரொம்ப அழகா ஒரு முதிர்ச்சி தன்மையோட காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. டைரக்டருக்கு இந்த இடத்துல பாராட்டுக்களை தெரிவிச்சே ஆகணும். அதே போல மாமியாருக்கும் மருமகளுக்கும் வைக்கிற ஒரு காட்சியும் என்னுடைய மனசை ரொம்பவே கவர்ந்த காட்சி அப்படின்னு சொல்லணும். அங்க மாடு கத்திக்கிட்டே இருக்கு, சரியா தீவனம் போட்டாலும் சாப்பிட மாட்டேங்குது, நீ பாட்டுக்கு கோச்சிட்டு வந்துட்ட, இதெல்லாம் மாட்டுக்கு தெரியுமா, அதனாலதான் மாட்டை ஓட்டிட்டு ஒன்றையே கொண்டு வந்து கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அந்த மாமியார் சொல்லுவாங்க.
வேற வேற ஜாதியில கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அந்த வீட்டுக்கு வந்தாக்கா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த அந்த பொண்ணோட அம்மா எல்லாருமே. ஆனால் வந்தவங்க அப்படியே போயிட்டு நான் கிளம்புறேம்மா, அவன் வந்து முன்னாடிலாம் கிரிக்கெட்டு விளையாட்டு அப்படி இப்படின்னு சுற்றிட்டே இருப்பான். ஆனால் இப்போ நீ போனதுலேருந்து வேலை வீடு வேலை வீடுன்னே இருக்கான். ஆனால் என்ன சாப்பிட தான் மாட்டேன்றான், அவன் புடவையை போட்டு படுத்துக்கிட்டே இருக்கிறான் அவன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சுட்டு, ஏண்டி வந்தவங்களை வான்னு கூட கூப்பிடலையே அப்படின்னு அட்டகத்தி தினேஷோட மனைவிகிட்ட அவங்க அம்மா கேட்பாங்க, தன்னுடைய அம்மா கேட்பாங்க. உடனே அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது போனவங்க திரும்பி வருவாங்க. இப்போ ரொம்ப நாளாக உன்னை பார்க்கலையா, அதனால் பசியே எடுக்கலை, இப்போ உன்னை பார்த்துட்டேன்னா பசி போட்டு பிராண்டி எடுக்குது, கொஞ்சம் ஒரு வாய் சாப்பாடு போடுறியா அப்படின்னு மாமியார் மருமகள்கிட்ட கேட்குற அந்த காட்சியாக இருக்கட்டும். மாத்திரையெல்லாம் ஒழுங்காக எடுத்துக்கிறீங்களாம்மா அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கிற மாமியார்கிட்ட அந்த பொண்ணு கேட்கும்போது, எந்த மாத்திரை என்னைக்கு எப்போ சாப்பிடணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாதும்மா, அதெல்லாம் நீ தானே கொடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறதும் எல்லா குடும்பங்களையும் நடக்கிற இயல்பான விஷயம். இது மாதிரி படம் நெடுக தன்னுடைய வசனங்களால் ரொம்ப அழகாக வச்சுக்குவார். நீ சம்மதிக்கிற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஆனால் அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிற டயலாகும் ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி அங்கங்க இருக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், அட்டகத்தி தினேஷ் கூடவே இருக்கிற ஒரு குடிகார பார்ட்டி ஒருத்தருடைய நடிப்பா இருக்கட்டும், அதே போல பாலசரவணன் இங்கே கூட இருக்கிற ஹரீஷ் கூட இருக்கிற பாலசரவணனுடைய ஒவ்வொரு கவுண்டவுன் டயலாகா இருக்கட்டும், டக்கு டக்குன்னு பொலிர்னு அடிக்கிற விஷயங்கள் எல்லாமே படத்துல கிளாப்ஸையும் அல்ற மாதிரி இருக்கு. பொதுவா எனக்கு கிரிக்கெட்னாலே எனக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. கிரிக்கெட் அப்படின்னாக்க என்னது எனக்கு எப்படி யார் ஆடுறா என்னன்னே தெரியாது. ஒரு இன்னைக்கு இருக்கிற உலக பிரசித்தி பெற்ற கிரிக்கெட் வீரர்களுடைய புகைப்படத்தை காமிச்சாலும் கூட எனக்கு அது யாருன்றதை என்னால் 5 பேர் கூட கரெக்டாக சொல்லிடுவேனான்னு எனக்கு தெரியாது. ஏதோ விளம்பரங்களில் வந்ததுனால தோனி, டெண்டுல்கர் மாதிரியானவங்களாம் எனக்கு தெரியும், மற்றபடி எனக்கு பெருசாக தெரியாது. ஆனால் அப்படி கிரிக்கெட் எனக்கு எதுவுமே தெரியாத பட்சத்துலையும் கூட இந்த படத்தை ரசிக்க வச்சிருக்கிறது இந்த கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட ஒரு கதை மட்டுமா இதை சொல்லவே முடியாது. ஒரு பக்கம் கிரிக்கெட், ஒரு பக்கம் காதல், ஒரு பக்கம் குடும்பம், ஒரு பக்கம் அப்பா மகள் உறவு, ஒரு பக்கம் கணவன் மனைவி உறவு, இன்னொரு பக்கம் காதலர்கள் உறவு, இப்படிங்கிற ஒரு விஷயத்த இதுக்குள்ளார சாதிய விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு விளாசுன்னு விளாசி இருக்கிறதா இந்த லப்பர் பந்து. இந்த லப்பர் பந்து தன்னுடைய ஷான் ரோல்டனுடைய மியூசிக் பிரமாதமா இருக்கு, நல்லாவே பின்னணி இசை நல்லாவே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாலும் கூட படத்துக்கு முதுகெலும்பாக இருப்பவர்கள் இளையராஜா, தேவா. இளையராஜாவுடைய பாடல்கள் படத்துல ஒரு 15 தடவை வருதுனாக்க தேவா சாருடைய பாடல்கள் ஒரு 6-7 இடத்துல வந்துடுது. முக்கியமா ஒன்று கமல் ரசிகரா காமிப்பாங்க, இல்லை ரஜினி ரசிகரா காமிப்பாங்க, இல்லை எம்ஜிஆர் ரசிகரா காமிப்பாங்க. ஆனா இந்த படத்துல விஜயகாந்த் ரசிகராக காண்பிச்சிருக்கிறதும், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயே விஜயகாந்த் அவர்களுக்கு பெருமிதப்படுத்துகிற வகையில டைட்டில் கார்டு போட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க கவனிக்கத்தக்க விஷயங்கள். நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காடுன்னு சொல்லப்படுகிற அந்த என்எஸ்சின்னு சொல்லப்படுகிற நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காடு, செங்கல்பட்டுன்னு சொல்லப்படுகிற அந்த விழுப்புரம் சுற்றி இருக்கிற வேலூர் வரைக்கும் இருக்கிற அந்த பெல்ட்லலாம் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஊருக்கு ஊர், கிராமத்துக்கு கிராமம் விஜயகாந்த் ரசிகர் மன்றங்களை பார்த்தேன். இங்க கடலூர்ல விஜயகாந்தோட ரசிகரா இருக்கிற விஷயத்தையும் ரொம்ப அழகா கனெக்ட் பண்ணியிருக்கிறத இந்த இயக்குனரையும் நான் மனசார பாராட்டுறேன். இப்படிப்பட்ட இந்த படத்துல ஒவ்வொரு காட்சிகளையும் அடுக்கிக் கொண்டே போன விதம் நமக்கு சோர்வு தட்டல. சென்னை 28 எப்படி கிரிக்கெட் சப்ஜெக்டா இருந்து நமக்கு சோர்வு தட்டாம ஒரு படத்தை பார்க்கிற ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சோ, கனா எப்படி ஒரு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சோ, அதே போல இந்த விஷயமும் அப்படிதான். ஒரு டயலாக்லயே பல பல விஷயங்களை கோடிட்டு காமிச்சிருவாரு. ஜாதி அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்ல மாட்டாரு டைரக்டர். சின்ன பையனா தான் இருக்காரு இத்தனைக்கும், ஆனா ரொம்ப அழகா அவர் எனக்கு தம்பி மாதிரிடாம அப்படின்னு காளி வெங்கட் சொல்லும்போது, தம்பி மாதிரி தானே அப்படின்னுவாரு. தம்பியா தம்பி மாதிரியா, தம்பி மாதிரின்னு சொல்றதுக்கு உண்டான அர்த்தத்தை அங்க பாலசரவணன் சொல்லும்போது தேட்டரே கிளாப்ஸ் அது. அதே போல யாரை வேணாலும் நம்பிடலாம், ஆனா எனக்கு எஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஆனா நான் எந்த வித்தியாசமும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு பழகிறவங்களை தான் நம்பவே கூடாது அப்படின்னு சொல்கிற வசனங்கள் கூட நிஜமாவே கைத்தட்டலுக்குரியது மட்டுமல்ல, கொஞ்சம் யோசிச்சு பார்க்க சிந்திக்க வேண்டிய விஷயமாவும் இருந்துச்சு. படத்தினுடைய கிளைமாக்ஸே வேற விதமா அப்படியே படத்துக்கு வேற கலர் கொடுத்திருக்கிற தைரியமும் அந்த அந்த ஒரு முன்னெடுப்பும் தமிழரசன் பச்சைமுத்து ஒரு பளிச்சின்னு பச்சை குத்தப்பட்ட ஒரு வகையில இந்த தமிழ் சினிமாவில் தடம் பதிப்பார். அதுக்கு முதல் படமே அத்தாட்சியா இருக்கு அப்படின்றத சொல்லணும்.
அதுவும் அந்த அட்டகத்தி தினேஷுக்கு மனைவியாக வரக்கூடிய மனுஷி மகாராட்சசின்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் முகத்துல புகுந்து விளையாடுது. அதுக்கு அட்டகத்தி தினேஷ் மட்டும் இல்ல, படம் பார்க்குற நம்மளே பயந்து நடுங்கி ஒடுங்கி சமாதானமா ஆயிடுவோம் போல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை ரொம்ப அனாயாசமா பண்ணியிருக்காங்க. படத்துல லொகேஷன் எடுத்துக்கிட்ட விதமா இருக்கும், ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க்கா இருக்கட்டும், இசையா இருக்கட்டும், கேமராவா இருக்கட்டும், எடிட்டிங் ஒர்க்கா இருக்கட்டும், இந்த லப்பர் பந்து அடிச்சு சிக்ஸரா அடிக்குது காட்சிக்கு காட்சி. செஞ்சுரியா இந்த படத்தினுடைய இயக்குனர் வெற்றியை தந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த லப்பர் பந்து டீமுக்கு நமக்கு ஒரு கூட முழுக்க லப்பர் பந்தை கொடுப்போம், ஒரு கூட முழுக்க பேட்டை கொடுப்போம், ஸ்டம்ப்பு கொடுப்போம், எல்லாத்தையும் கொடுத்து மனசார வாழ்த்துவோம். லப்பர் பந்து டீமிற்கு வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க்கு அப்படின்னு சொன்னாக்க 100க்கு 45 46 தருவேன் நான். வணக்கம். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது பார்த்துட்டீங்கன்னாக்க கூட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தயவு செய்து குடும்பத்தோட மிஸ் பண்ணாதீங்க இந்த படத்தை பார்க்க. வணக்கம்.